சுதேசி மித்திரன் சேனலுக்கு வணக்கம். நான் அம்மாப்பட்டினம் முகமது இஸ்மாயில், மாநில செயலாளர், அரசியல் ஆராய்ச்சித்துறை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இன்றைய சூழ்நிலையில் இந்த பிஜேபி அரசாங்கம் காந்தியின் பெயரை சுருக்கி காந்தியையும் காங்கிரஸையும் இந்திய நாட்டிலிருந்து அகற்ற பார்க்கிறது. கிராமத்தில் சொல்வார்கள், சீப்பை ஒழித்துவிட்டால் கல்யாணம் நின்று போய் விடுமா என்கின்ற கதையாகத்தான் இது இருக்கிறது. காரணம் என்னவென்றால், மகாத்மா காந்தியினுடைய பெயர் என்பது இந்திய மக்களுடைய இதயங்களில் ஆழமாக பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு காந்தியின் பெயரையும் காங்கிரஸின் பெயரையும் கண்டாலே அலர்ச்சி ஏற்படுகிறது. காரணம், தேசப்பற்றை, தேசபக்தியை ஊட்டியவர் காந்தியடிகள் மட்டுமல்ல, காங்கிரஸ்காரர்களும் என்பதை அடித்தட்டு மக்கள் கூட நினைவில் வைத்திருக்கிறார்கள். இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயரை நீக்குவதன் மூலமாக அடித்தட்டு மக்களின் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்தி என்கின்ற அந்த சொற்றொடரை நீக்க முடியுமா என்கின்ற பாசிச சிந்தனையுடன் இந்த பாரதிய ஜனதா பார்க்கிறது. நிச்சயம் இது எடுபடாது. காரணம் என்னவென்றால், இந்திய மக்களின் இதயங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவர் நமது காந்தியடிகள். இன்னும் சொல்லப்போனால், இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவதாக சொல்லிக்கொண்டு அதை அழித்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று பார்த்தால், பல வகைகளில் அதாவது அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கி கொண்டிருக்கிறது. காந்தியடிகள் சொன்னார், இந்தியாவினுடைய இருதயம் என்பது கிராமங்களில் வாழ்கிறது. அந்த இருதயங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது விவசாயம் சார்ந்த தொழில் என்று சொல்லியிருக்கிறார் அந்த காந்தியடிகள். அந்த காந்தியடிகளுடைய அந்த கூற்றுப்படி பார்த்தோம்னா, இன்றைக்கி இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும்னா கிராமப்புற வளர்ச்சி தான் முக்கியமாக இருக்கணும். கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிகோலாக, அடித்தளமாக, அடிநாதமாக விளங்கும். ஆனால் அந்த அடிநாதமாக விளங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தையே நசுக்க பார்க்கிறது இந்த பாரதிய ஜனதா. இன்னும் சொல்லப்போனால், வேலைகளுக்கு உண்டான உரிமையை மீட்டு கொடுக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை அறிவித்தது 2005 இந்திய காங்கிரஸ் கட்சி என்பதை நன்றியுடன் நினைவு கூறுகிற நேரத்தில், இதை ஒழிக்க அழிக்க பாடுபடும் இந்த பாசிச சித்தாந்தத்தின் மறு உருவம் என்பது காந்தியை சுட்டு கொன்ற கோட்சேயின் கும்பல் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காந்தியை சுட்டு கொன்றது மட்டுமல்ல, இந்திய மக்களின் இதயங்களில் இருக்கக்கூடிய காந்தியையும் அழிக்க பார்க்கிறார்கள். நிச்சயம் இது நடக்காது. மேலும் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு கிராமங்களுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு கிராமங்களுடைய முன்னேற்றமும் இந்த வேலைவாய்ப்பு மூலமாகத்தான் அமைகிறது என்பது பொருளாதார வல்லுநர்களுடைய கருத்தாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே சிறிய தொகையாக நிர்ணயிக்கப்பட்ட இந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் இப்பொழுது படிப்படியாக உயர்ந்து 310 ரூபாய், 320 ரூபாய் என்கின்ற அளவில் உயர்ந்து வந்திருக்கிறது என்றால், கிராமப்புற ஏழைகளினுடைய வாழ்வாதாரங்கள், விலைவாசிகள், தற்பொழுதுள்ள சூழ்நிலைகள், தற்பொழுதுள்ள சம்பள பட்டியலுக்கு தகுந்தாற்போல் உயர்த்தி கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த திட்டத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு 75%, மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு 25% இருந்தது. ஆனாலும் கூட இந்த ஒன்றிய அரசு ஓர வஞ்சனையாக மாநில அரசுகளை வஞ்சிக்கும் விதமாக மாநில அரசினுடைய பங்கு 40%, ஒன்றிய அரசினுடைய பங்கு 60%, அதாவது ஒன்றிய அரசினுடைய பங்குகளை குறைத்து மாநில அரசினுடைய நிதிச்சுமையை உயர்த்தி மாநில அரசினுடைய உரிமைகளில் தலையிடக்கூடிய ஒரு நிதிச்சுமையையும் இது ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், கிராமங்களில், அதாவது இந்தியா முழுவதும் இந்த வேலைவாய்ப்பு இருந்தாலும் கூட சில நகரங்களில் தான் விவசாய சம்பந்தமான தொழில்கள் இன்று நடக்குது. சில நகரங்களில் விவசாயமே இல்லாத கிராமப்புறங்களும் இருக்குது. அந்த இடங்களில் குளங்களை சீரமைக்கிறது, கால்வாய்களை சீரமைக்கிறது, ரோடை சரி பண்ணக்கூடிய எத்தனையோ வேலைகள் இருக்குது. ஆனால் இந்த புதிய அவங்களுடைய அறிவிப்பு மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாய காலங்களில், விவசாய அறுவடை காலங்களில் 60 நாளைக்கு இந்த வேலைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு இடங்களில் நீர் இல்லை, பயிர் வைக்க முடியலை, சாகுபடி பண்ண முடியாத இடங்களில், எந்த இடங்களில் சாகுபடிலாம் பண்ணுறதுக்கு 60 நாள் அந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே இந்த இடங்கள்லையும் வேலை இல்லை அப்படிங்கிறது ஏழைகளை வஞ்சிக்கக்கூடிய செயலாகாதா? அதாவது ஒரே இந்தியா, ஒரே திட்டம், ஒரே சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பாசிச பாரதிய ஜனதா கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி எங்கே பயிரிடுறாங்க, எங்கே பயிர் வேலைகள் நடக்குது அப்படின்னு பார்த்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தணுமே தவிர, இவங்க சொல்லக்கூடிய
அந்த பயிர் செய்யக்கூடிய காலங்களில் ஒட்டுமொத்தமாக அந்த வேலைவாய்ப்பு இல்லை என்றால் அந்த ஏழைகள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று இந்த பணக்கார அரசு, இன்னும் சொல்லப்போனால் அதானி அம்பானியினுடைய அரசு அதை சிந்திக்கவில்லை. காரணம், ஒரே இரவில் டிமானிட்டேஷன் என்கின்ற ஒரு அபாய சட்டத்தை கொண்டு வந்து தெருவிலும் ரோட்டிலும் ஏழைகளையும் பணக்காரர்களையும் ஏடிஎம் வாசலில் நிற்க வைத்த இந்த அரசு ஏழைகளுடைய வருமானத்தை பற்றியும் கணக்கிடாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கவனத்தில் கொள்ளாமல் தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறது. மகாத்மா காந்தி திட்டம் என்பது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அது அனைத்து மக்களிலும் இதயங்களிலும் பூரிப்படைய செய்த அந்த திட்டமாகும். காரணம் என்னவென்றால் இதன் மூலம் வேலைவாய்ப்பு பெற்று தங்களுடைய பொருளாதார தேவைகளை நிறைவு செய்தார்கள். ஆனால் ஏழைகளை பற்றி எந்த வகையிலும் கவலைப்படாத இந்த மோடி அரசாங்கம் ஏழைகளை வஞ்சிக்கக்கூடிய வகையில் மட்டுமல்ல, மாநில அரசுகளை ஓரவஞ்சனை செய்யக்கூடிய வகையிலும் இந்த திட்டத்தை அமுல்படுத்த பார்க்கிறது. நிச்சயம் அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வரும்பொழுது மாநில அரசுடைய பங்களிப்பு ஏற்கனவே இருந்த 25% தற்பொழுது 40% உயர்த்தி இருக்கிறது. முடிந்தால் நாங்கள் காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது மாநில அரசினுடைய பங்களிப்பை 10 முதல் 20% மாற்றி மத்திய அரசினுடைய பங்களிப்பை 60லிருந்து 80% உயர்த்தி ஏழைகளின் வயிற்றில் வயிறார கஞ்சி குடிக்க, வயிறார உணவு சாப்பிட, தேவைப்படும் நேரங்களில் அவர்கள் உழைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்த இந்த சட்டத்தை மாற்றி அமைப்போம். நிச்சயம் அப்படி ஒரு மாற்றம்தான் இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு வலிமை உள்ளதாக அமையும். ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மோடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால், இந்தியா வளர்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்தியா வளரவில்லை. இந்தியாவில் உள்ள 1 அல்லது 2 தொழிலதிபர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அதானியும் அம்பானியும் வளர்வது இந்தியாவினுடைய வளர்ச்சி அல்ல. ஏழைகள் அனைவரும் வேலை வாய்ப்புகளை பெற்று தங்களுடைய வாழ்வாதாரங்களை தங்களுடைய சுய சம்பாத்தியத்திலிருந்து எப்பொழுது நிறைவேற்றிக் கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்தியாவினுடைய ஏழ்மை தன்மை ஒளியும், பொருளாதாரம் வலிமை அடையும். மேலும் மோடியும் அமித்ஷாவும் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சி அல்ல, அது வீக்கம் என்று சொல்லப்படும். காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வளர்ச்சி கை கால் விரல் தலை முதல் கொண்டு சீராக வளர்ச்சி அடைந்தால்தான் அது வளர்ச்சி. ஒரு கை மட்டும் அல்லது ஒரு கால் மட்டும் வளர்ச்சி அடைந்தால் அது வளர்ச்சி அல்ல, அது மிகப்பெரிய வீக்கம் என்றுதான் சொல்லப்படும். அந்த வீக்கம்தான் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வீக்கம் நிச்சயம் ஏழைகளுடைய கண்ணீராக இருந்து ஏழைகளுடைய அந்த கண்ணீரின் மூலமாக இந்த ஆட்சி எப்பொழுது ஒளியும் என்கின்ற ஏக்கம் நிறைவேறும். இன்னும் விரைவில் இந்த மகாத்மா காந்தி திட்டத்தை அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்பொழுது மாற்றி அமைத்து ஏழைகளின் வயிற்றில் பால் வார்த்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படைய செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மாற்றி அமைத்தால்தான் இந்தியாவில் உள்ள ஏழைகள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்கின்ற நிலையை உலக அளவில் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே இந்த மகாத்மா காந்தியினுடைய வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் என்பது பாசிச சிந்தனை உள்ள பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கோர முகமாக தெரிகிறது. இந்தியாவில் காங்கிரஸும் இருக்கக்கூடாது, காந்திஜியும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு கெட்ட எண்ணத்தின் வெளிப்பாடு தான் டெல்லியில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து கடந்த 2014 பிஜேபி அரசாங்கம் வரும் வரையிலும் கூட பல சாலைகளுக்கும் பல மால்களுக்கும் பல இடங்களுக்கும் பல முஸ்லிம்களுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தது. அனைத்து முஸ்லிம்கள் பெயர்களையும் அளித்தார்கள். தற்பொழுது காங்கிரஸ் பெயர் கொண்ட ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி என்கின்ற பெயர்களை எல்லாம் அளித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ராகுல் காந்தியை மட்டும் பிடிக்காமல் அல்ல, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி மட்டுமல்ல, தேசத்தந்தை மகாத்மா காந்தியையே பிடிக்காதவர்கள் தான் இன்றைய இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காரணம், காந்திஜியை சுற்று கொண்ட கோட்சேயின் வழிவந்தவர்களுடைய கையில் இன்றைய ஆட்சி இருப்பதுதான் காரணம். இந்த நிலை மாறும். வருங்காலங்களில் இந்தியாவில் ஏழைகள் சுபிச்சமாகவும் சந்தோஷமாகவும் இதே மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் 500 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் என்கின்ற அளவிலும் இன்னும் கூடுதலான நாட்கள் வேலை செய்யலாம் என்கின்ற அளவிலும் மாநில அரசினுடைய நிதி சுமைகளை குறைத்து மத்திய அரசினுடைய நிதி சுமைகளை கூட்டியும் இந்த திட்டம் அமுல்படுத்தப்படும். அப்படி ஒரு திட்டத்தை மாற்றி அமைத்தால்தான் இந்தியாவின் எதிர்காலம். குறிப்பாக காந்திஜி சொன்ன இந்தியாவினுடைய இருதயம் கிராமம் என்று சொன்னார்கள். அந்த கிராமத்தினுடைய இரத்த ஓட்டம் ஏழைகள் என்று சொன்னார்கள். அந்த ஏழைகள் சுபிச்சமாக வாழ வேண்டுமென்றால் இந்த
மகாத்மா காந்தி திட்டம் மறுசீரமைக்க வேண்டுமென்றால் வருங்காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமையும். அப்பொழுது இந்த திட்டம் மாற்றி அமைக்கப்படும். அப்பொழுதுதான் உலக அளவில் இந்தியாவினுடைய பெயரும் நற்சான்றிதழும் நல்லபடியாக விளங்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. பேரன்புடன் அம்மாபட்டினம் முகமது இஸ்மாயில், மாநில செயலாளர், அரசியல் ஆராய்ச்சித்துறை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி.